ஸோ பலஸ் நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஏன் இத்தனை நாள் 2 months வீடியோ வரல எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா ஃபோன் சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ அது வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. நான் சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ அப்போ எப்போ ஷார்ட்ஸ் நான் வந்து வீடியோ போட தான் லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஷார்ட்ஸ் போட வந்து சீக்கிரமாக தான் போட்டேன். ஸோ அவங்க வந்து நான் ஃபோன் என்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நீ இதில் வீடியோ எதுவுமே பண்ணாதப்பா அப்படின்னாங்க. ஸோ நம்ம எதுக்கு வீடியோ போட்டு சரி நம்ம ஷார்ட்ஸாவது போடுவோம், அவங்க தான் வீடியோலாம் போடக்கூடாதுன்னாங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ ஒரு 1 month கழிச்சு வர சொன்னாங்க. சரி திருப்பி போய் பார்த்தா அங்கே என்ன நான் வேறு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே என்ன நினச்சின்னா என்னப்பா பண்ண சூப்பராகிடுச்சு. ஸோ என்ன ஒன்று இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் லேக் தான் ஆகும், அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னாங்க. ஸோ லேக் ஆகிறது என்ன மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ நார்மலாக ப்ளே பண்ணுற கேம்ஸ் கூட பயங்கரமாக லேக் ஆகலை. ஸோ பல இடத்துல லேக் ஆகுது அப்படி தான் சொல்லலாம் வந்தேன். ஸோ ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுற கேம் கூட இப்போ லைட்டாக லேக் ஆகுது. என்ன செய்கிறது. ஸோ கொஞ்ச நாளில் ஒரு 50 வருஷத்தில் ஒரு ஐஃபோன் வாங்க மாட்டோமா. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எனக்கு ஒரு பேபி நல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது எனக்கு எதுக்கு காப்பிரைட் போட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ யூடியூப்பை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. ஸோ நான் தான் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ அந்த வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன்னா கிராணி தான் விளையாட போகிறேன். ஏன்னா நீ ஒரே கிராணியாக போட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ மனுஷனுங்க என்ன செய்கிறது. இந்த கார் எஸ்கேப் ஒண்டி தான் இருக்குங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் கார் எஸ்கேப் பண்ணலாம் தான் வந்தேன். ஸோ அது வந்து சிவர் எஸ்கேப்பாக மாறி போச்சு. 2வது கார் எஸ்கேப் பண்ணலாம் தான் வந்தேன், அது டோர் எஸ்கேப்பாக மாறி போச்சு. ஸோ என்னால் முடியல. கார் எஸ்கேப் பண்ணலான்னு ஆர்வத்தோடு வந்தேன், எதுவும் முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாதாரணமாகலாம் விளையாட போகிறது இல்லை. ஸோ மல்டி பிளேயர் தான் விளையாட போகிறேன். சிங்கிள் பிளேயர்லாம் வேணும்னா கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அப்புறமா போடுறேன். ஸோ என்னதுனால அப்லோட் பண்ணுறேன். அதோட ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ வருமானு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து 5 months நான் கேப் எடுத்துப்பேன். ஸோ அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராணி சாப்டர் 1 விளாடுவாங்க. ஸோ அதோட கிராணி சாப்டர் 3க்கு போய் அங்கே ஒரு எஸ்கேப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஸோ லைனாக நான் வந்து முடிக்க போகிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் 1 முடிச்சுன்னா பெரிய கேப் விட போகிறேன். பெரிய கேப்னா ஒரு 5 months 6 monthலாம் கேப் விடுவேன். ஏன்னா நம்ம வீடியோவில் ஒரே கிராணி வீடியோ தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது அந்த 5 monthக்குள்ளே இருக்கிற கேம்ஸ்லாம் என்னென்னா போடலாம். ஸோ நிறைய ஆர்ஆர் கேம்ஸ் போடலாம், அப்புறம் நிறைய மைன்கிராஃப்ட் அதெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா தெரியல, சும்மா எடுத்தேன். ஸோ இத்தனை நாள் வீடியோ வராத காரணம் இந்த காரணம்தான். வேறு என்னென்னா ஸோ டெய்லி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 2 வருஷம் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கெலாம். இப்போதைக்கு வீக்லி ஒரு வீடியோ வர பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து 8th standard படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாம் படிக்கணும். ஸோ எக்ஸாம் வேறு அடுத்த மாதம் வருது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் இப்போ வந்து எக்ஸாம் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியலை. ஸோ எக்ஸாம் முடிஞ்சால் வந்து என்னால் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஹாலிடே வரும் பார்த்திங்களா, மே லீவு, அப்போல்லாம் டெய்லி போட பார்க்குறேன். ஸோ இல்லைனா 2 days விட்டு 1 days விட்டு ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எடிட்டிங் ப்ராசஸ் இருக்குது, வாய்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நிறைய இது பண்ணணும். அதுக்கெல்லாம் தேவையான மீம்ஸ்லாம் தேடணும். அது எல்லாத்துக்கும் பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு நாள் பத்தாது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ்கிட்டலாம் நீங்கள் கேட்பீங்க, என்னடா நீ இத்தனை நாள் வீடியோவே போட மாட்டேங்கிறிய அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய எடிட்டிங் வேலைலாம் இருக்கும். ஸோ அதனால் சில யூடியூபர்ஸில் வந்து எடிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே தானமான நடிச்சு விட்ருவாங்க. சில இதெல்லாம் எடிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்கல்ல, அதிலலாம் சில எடிட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் டெய்லி வீடியோ போடுவாங்க. ஸோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் முடியாது. ஸோ நிறைய எடிட்டிங் வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் முடிக்கணும். ஸோ அந்த எடிட்டிங் வேலையை முடிச்சு தான் உங்களால் வீடியோ போட முடியும். ஸோ எனக்கு வந்து
டெய்லி கொஞ்சம் தான் எடிட் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் ரெகுலராக போட பார்க்குறேன் வீக்லி. ஸோ அடுத்த வீடியோ நீ என்னடா போட போகிறேன் கிராணி மல்டிப்ளேயர் தான். ஸோ நம்ம கூட ஒருத்தர் வரப்போகிறாரு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தமிழ்லாம் செட் பண்ணிட மாட்டேன். ஸோ ஏன்டான்னு கேட்டிங்கன்னா இது சும்மா வந்து எடுத்ததுனால தான். ஸோ இத்தனை நாள் வந்து வீடியோ வரல. ஸோ நான் வந்து இதுவாக போட்டிருந்தேன். ஸோ ஒரு 30 days ஆகுன்ட்டு. ஸோ அதில் சொல்கிறதோட இது வீடியோவை எடுத்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தமிழ் வராததுக்கெல்லாம் மன்னிச்சுங்க. ஸோ அடுத்ததுக்கு நான் எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மாதம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட்டிங் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டியூடு தஃப்ட் வார்ஸில் வந்து செகண்ட் பார்ட் போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பார்ட் போட்டிருப்போம் ஜாம்பி வைரஸ்ன்ட்டு. அதோட செகண்ட் பார்ட் போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ கடைசியில் இருக்கும். ஸோ இதுலேருந்து வீடியோ வருங்க விஷயம் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ கிராணி தான். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.